ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 மே 2022க்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எடிஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் சேஸ் சென்டர் ஸ்டேட்ஸ் ஹாவ் ஈக்குவல் பவர்ஸ் டு மேக் ஜிஎஸ்டி ரிலேட்டட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை வந்து சேல் பண்ணும்போது, அதாவது சப்ளை சைடில் தான் வந்து இந்த டேக்ஸ் வந்து லெவி பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் சைடு வந்து இந்த டேக்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ இதை வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டிலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடியதை வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நடக்கும்போது, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையிலான ட்ரேட் நடக்கும்போது போடக்கூடிய டேக்ஸை வந்து இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக டிசைட் பண்ணி தான் இந்த ரேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்டிலே வந்து மல்டிபிள் ரேட்ஸ் வந்து இருக்குது. 5% ஸ்லாப், 12%, 28% இந்த மாதிரி கொஞ்சம் பொருட்களை வந்து 5% கீழே, 12% கீழே இந்த மாதிரி ஸ்லாப்பாக வந்து பிரித்து வந்து டேக்ஸ் வந்து போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து 2017 தான் வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 101 அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 மூலமாக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. இந்த 101 அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 246A, அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 279A இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் கொண்டு வராங்க. இந்த ஆர்டிக்கல் 246A என்ன சொல்லுது அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடான லா மேக் பண்ணுற பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட் கிட்டேயும் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இது ஆர்டிக்கல் 279A வந்து ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த கவுன்சில் வந்து யார் ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. இதோட சேர்மனாக வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருக்கார். இதை தவிர வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து மினிஸ்டர்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக. இப்போது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஓட்டிங் பவர் இருக்குது, ஸ்டேட்ஸ்க்கு வந்து 2/3 ஓட்டிங் பவர் இருக்குது. எப்படி வந்து ஒரு டிசிஷனும் எடுக்கிறாங்க அப்படின்னா 3/4 மெஜாரிட்டியில் வந்து ஒவ்வொரு டிசிஷனும் வந்து எடுக்கிறாங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடானது. இப்போது நேற்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐஜிஎஸ்டி வந்து போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஓஷியன் ஃப்ரைட் இம்போர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்குறாரு. அந்த பொருள் வந்து அதாவது ஒரு இந்தியன் வந்து வாங்குறாரு. அந்த பொருள் வந்து கப்பல் வழியாக நம்மளோட கண்ட்ரிக்கு வருது அப்படின்னா அந்த பொருளை கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து இந்த ஐஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட இந்த ஐஜிஎஸ்டி இந்த டேக்ஸை வந்து குஜராத் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ரிலேட்டடான கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 246A படி ஜிஎஸ்டி ரிலேட்டடான லாஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மேக் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மேக் பண்ணலாம். ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணி தானே மேக் பண்ணணும். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக இந்த மாதிரி டேக்ஸ் போடுறது வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமை வந்து பாதிக்கும். அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டாட்சி முறையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிக்கிளுமே வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த வெர்டிக் பற்றி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெர்டிக்னால ஜிஎஸ்டியோட ஒர்க்கிங்கோ மெக்கானிசமோ எதுவுமே பாதிக்கப்பட போகிறதில்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எலாபரேட் பண்ணி விளக்கமாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வேறு எந்த ப்ரொசீஜரும் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். யாசின் மாலிக் கன்விக்டட் ஃபார் டெரர் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா யாசின் மாலிக்கை ஸ்பெஷல் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கோர்ட் வந்து
டெரர் ஃபண்டிங் கேஸில் வந்து கன்விக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சினா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த ஆர்கனைசேஷனை வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 2008 மும்பை டெரர் அட்டாக்கு அப்புறமா தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இப்போ ஏதோ ஒரு டெரர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்தலாம். அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. இப்போ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 இது மூலமாக தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை வந்து ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஆர்கனைசேஷனுக்கு லிமிட்டட் இன்வெஸ்டிகேஷன் பவர் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சில ஆக்டுக்கு கீழே விசாரணை நடத்துறதுக்கான பவர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டுக்கு கீழே விசாரணை நடத்துறதுக்கான அதிகாரத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் 2019 வந்து இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 இருக்குல்ல, இதில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வந்து நிறைய பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்தியாவுக்கு அவுட் சைடு வந்து ஒரு க்ரைம் நடக்குது, அதனால இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு இருக்குது, அது இந்தியாவோட சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த அவுட் சைடு நடக்கக்கூடிய அஃபென்சஸையும் வந்து விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு 2019 அமெண்ட்மெண்ட் மூலமாக பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஆக்ட்ஸுக்கு கீழே வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுக்கப்புறமா ஆர்ம்ஸ் ரிலேட்டடானது, சைபர் டெரரிசம், இந்த மாதிரி நிறைய ஸ்பியருக்கு கீழே உங்களுக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு அஃபென்ஸை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தீர்ப்பு, அந்த கேஸை வந்து அடுத்து ட்ரையல் நடத்தி தீர்ப்பு கொடுப்பாங்கள்ல, இது வந்து எந்த கோர்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா இதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை தான் ஸ்பெஷல் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆர்டிக்கலில் பாருங்கள், இந்த யாசின் மாலிக்கு இந்த ஸ்பெஷல் கோர்ட் தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது 2019 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் மட்டும் கிடையாது, இப்போது ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படிங்கும்போது ஏற்கனவே இருக்கும்ல செஷன் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையே நம்ம வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸாக வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த 2019 ஆக்ட் வந்து 19 அமெண்ட்மெண்ட் வந்து கொடுக்குது. இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட்டாக வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் இருப்பார். இவர் வந்து மோஸ்ட்லி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார். அடுத்து நம்ம எடிட்டோரியல் பார்த்துடலாம். பை த புக், இந்த எடிட்டோரியல் வந்து எது ரிலேட்டடானது அப்படின்னா மத்திய பிரதேஷ் அவங்களோட லோக்கல் பாடி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் அவங்க ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான எடிட்டோரியல் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி, இந்த ரிசர்வேஷன் ஸ்கீம் பற்றி பேசிக்காக பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த லோக்கல் பாடி ரிசர்வேஷன்னா என்ன, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுக்கப்புறமா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அட்மிஷன் வாங்குறது, இதிலலாம் வந்து எப்படி ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 16 ஆஃப் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன்லனா எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டோ வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். அவங்கள வந்து ரேஸ், ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸு, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்த மாதிரி கிரிட்டேரியா வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்டிக்கல் 16 ஆஃப் 4 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது
ஏதோ ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க, அவங்க வந்து அடிக்குவேட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை, எல்லாத்துலேயுமே அவங்க லேக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், அதாவது அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 16(4) வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிள் 16(1) எக்ஸப்ஷன் தான் இந்த ஆர்டிக்கிள் 16(4). இது மூலமாக தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜாப்ஸில், அதுக்கப்புறமா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். மண்டல் கமிஷன், அதாவது இதை வந்து செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷன் வந்து ஓபிசி பீப்புள், அதர் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து 1992 வந்து இந்திரா ஷானே கேஸ், இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்திரா ஷானே கேஸில் வந்து ரிசர்வேஷன் ஸ்கீம் ரிலேட்டடாக என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொடுக்கலாம், ஆனால் அவங்களே வந்து க்ரீமி லேயர் பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ க்ரீமி லேயர்னால் யார் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 8 lakh per year அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சில்ட்ரனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன ரேங்கில் இருப்பாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த க்ரீமி லேயரை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னும் வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டோட்டலாக வந்து ரிசர்வேஷன் வந்து 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனுக்கு ஒரு கேப் வந்து போட்டிருப்பாங்க. டோட்டலாக அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஓபிசிக்கு வந்து 27% வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், இது தவிர எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுப்பாங்கல்ல, இது எல்லாம் இப்போ இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது எல்லாம் சேர்த்து மொத்தம் 50% தான் இருக்கணும். இப்போ 100 சீட்ஸ் இருக்குது, ஒரு காலேஜில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 50 வந்து நீங்கள் ரிசர்வேஷன் மூலமாக கொடுத்துக்கலாம், மிச்சம் 50 வந்து நீங்கள் எப்படி தான் கொடுக்கணும், மெரிட் பேசிஸில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்திரா ஷானே கேஸில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸில் வந்து ப்ரமோஷன் அப்போ வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 103 இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா 10% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன க்ரிட்டேரியாலாம் இருக்கணும், இவங்கெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு என்ன க்ரிட்டேரியாலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜாப்ஸ், அதுக்கப்புறமா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போது இந்த எடிட்டோரியலில் எங்கே ரிசர்வேஷன் கொடுக்குறத பற்றி பேசியிருக்காங்க, லோக்கல் பாடி எலெக்ஷனில். ஸோ அங்கே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கும்போது என்ன மாதிரியான க்ரிட்டேரியாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிக்கிள் பொதுவாக வந்து ஆர்டிக்கிள் 243D(6) அதுக்கப்புறமா ஆர்டிக்கிள் 243(T)(6) இந்த 2 ஆர்டிக்கிள் வந்து பொதுவாகவே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்குன்னு இல்லை, பொதுவாகவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேட் லா மூலமாக ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசர்வேஷன் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 3 டெஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2010 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3 டெஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் வந்து ஒரு கமிஷனை வந்து செட்டப் பண்ணணும். அந்த கமிஷன் வந்து ஒரு எம்பெரிக்கல் என்கொயரி, ஒரு டீட்டெயில்டு என்கொயரி வந்து நடத்தணும். என்ன என்கொயரி அப்படின்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பீப்புள் வந்து பின்தங்கி இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம், எவ்வளோ ப்ரப்போர்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அந்த ப்ரப்போர்ஷனை வந்து அந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணணும். அடுத்து 3வது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ரிசர்வேஷன் மொத்தமாக 50% வந்து தாண்டக்கூடாது. அதாவது எஸ்சி எஸ்டிஸ் ஓபிசிஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சேர்த்து மொத்தமாக 50% வந்து தாண்டக்கூடாது. இதை தான் வந்து 2010 கே கிருஷ்ணமூர்த்தி அண்ட் அதர்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மத்திய பிரதேஷ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் டிசம்பர் 23 வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வருவாங்க. அதாவது ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மத்திய பிரதேஷில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓபிசிஸ் வந்து இந்த 3 டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணல, நீங்கள் வந்து அந்த 3 டெஸ்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணலை, அதனால வந்து நீங்கள் ஓபிசிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்காமலே கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வந்து நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைம் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 3 டெஸ்ட்டையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்து உங்களோட எலெக்ஷனை வந்து நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து மத்திய பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 டெஸ்ட்டையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஓபிசிஸ்க்கு வந்து 14% ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து, அதாவது இதில் நம்ம பார்த்தோம்ல 3 டெஸ்ட்டில் வந்து ஒன்று என்னது, அவங்க எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ மத்திய பிரதேஷ் வந்து நாங்கள் இப்போ 14% வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ரொபோர்ஷன்லேயே வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து கிரிட்டிசிசம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல இந்த ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்திரா சாணி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்திரா சாணி கேஸில் தான் 27% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே மத்திய பிரதேஷ் வந்து இப்போது 14% தானே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஜாப் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடானது, அது வேறு இது வேறு. லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து மொத்தமாக 50 தாண்டக்கூடாது, மற்றபடி அவங்க வந்து ப்ரொபோர்ஷன் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓபிசிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எலெக்ஷனே நடத்துவோம் அப்படின்னு எலெக்ஷனையே வந்து தள்ளி போட்டுட்ருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்காக வந்து எலெக்ஷனை வந்து தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரியில் ஹாஃப் த பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே வராங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு கீழே தான் வராங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தான் வந்து அதிகமாக ஓட் பேங்க் வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் அதிகமாக வருது. அப்போ இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய ரிசர்வேஷன் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எலெக்ஷனே வந்து தள்ளி போட்டுட்ருக்காங்க. ஆனால் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதோட பேசிக்கான ஐடியா என்னது, ஒரு பீப்புள் வந்து அடிக்யூட்டாக ரெப்ரசன்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள மேலே கொண்டு வர்றது தான் ரிசர்வேஷனோட எய்மாக இருக்குது. ஆனால் இவங்க அதை வந்து ஓட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எலெக்ஷன் ப்ராசஸை வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த எடிட்டோரியல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் படி கரெக்டாக வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி டிலேஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ஸ் ஆஃப் ஹோப் லிங்கிங் நேச்சர் அண்ட் ஹியூமனிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எடிட்டோரியல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து 2019 யுனெஸ்கோவில் ஐபிபிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்லேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட எர்த்தில் இருக்கிற பயோடைவர்சிட்டி ஈகோசிஸ்டம் இதெல்லாம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறமா இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறமா நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ஓவராக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கோம்,
பொல்யூஷன், அர்பனைசேஷன் வந்து அதிகமாகிறது, இதுதான் வந்து மெயினான ரீசன்ஸாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிசோர்ஸை வந்து அதிகமாக எக்ஸஸாக யூஸ் பண்ணுறதுனால எக்கலாஜிக்கல் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளானட் வந்து ரொம்ப எக்ஸீட் ஆகிருக்கு. அதாவது எர்த்தோட கேரியிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எர்த்தோட கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம வந்து ரிசோர்ஸஸ், நம்மளோட இயற்கை வளங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போது தண்ணி இருக்குது, ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை வளங்களை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகாமே போயிடும். அதோட கெப்பாசிட்டி வந்து ரீஜென்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து இழந்துடும். இப்போ கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது மறுபடியும் அது என்ன ஆகாது அப்படின்னா ரீஜென்ரேட் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட எர்த்து வந்து நம்ம வேஸ்ட்டை வந்து வெளியேற்றோம். இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட எர்த்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எர்த்தால் வந்து இதை என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறது, எக்ஸஸான வேஸ்டஸை வந்து வெளியே தள்ளுறது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிளானட்டோட கேரிங் கெப்பாசிட்டியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த எடிட்டோரியல் ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இதுக்காக நம்ம வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் குளோபல் லெவலில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நிறைய கன்சர்வேஷன் ஏரியாஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய கன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து சைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்க முயற்சிகள்லேயே ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ 1971 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றி இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைனேஷன். இதை வந்து யுனெஸ்கோ தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க 1971. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஈகோசிஸ்டம், அதாவது அது ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோஸ்டல், ஒரு கடற்கரை ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்ததாக இருக்கலாம். இந்த ஏரியாவை வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஏரியாவில் வந்து பீப்புளையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸும் நேச்சரும் வந்து கோ எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஏரியாஸ் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு ஏரியா வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த ஏரியா வந்து மினிமல் டிஸ்டர்ப்டு ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸ்டர்பன்ஸ், ஹியூமன்ஸோட இன்டர்வென்ஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்பீசியஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் கம்யூனிட்டிஸ், ட்ரைபல் பீப்புள், இவங்களோட இன்வால்மெண்ட் இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி கிரிட்டேரியாவை வச்சு தான் அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்த ஏரியாவை வந்து 3 ஏரியாவாக பிரிக்கிறாங்க. கோர் ஏரியா, அதுக்கப்புறமா பஃபர் சோன், அதுக்கப்புறமா டிரான்சிஷன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கோர் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்லே வந்து மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டமிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், இங்கே வந்து ஹியூமன்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பஃபர் சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச், எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மினிமலான ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது டூரிசம், லிமிட்டடான டூரிசம், ஃபிஷ்ஷிங், கிராசிங் இதெல்லாம் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. இப்போது இந்த கோர் ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது வந்து டிரான்சிஷன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ட்ரைபல் பீப்புள் அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3ஆக வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இப்போது இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வாக எதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற குருலூஸ் பயோஸ்பியர் ரிசர்வை வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1977. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2000 நீலகிரிஸ் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது 12 சைட்ஸை வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2020 மத்திய பிரதேஷில் இருக்கிற பன்னா இந்த இடத்த வந்து லாஸ்ட்டாக வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் நீலகிரி, லாஸ்ட்டாக வந்து பன்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து பத்தாது, இன்னும் நிறைய பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி சவுத் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்டென்சிவான கோஸ்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய கோரல் ரீவ்ஸ், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளட்டு, ஸ்டோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் வரும்போது அழிகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து வேணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து டிசைட் பண்ணுறது யார்? யுனெஸ்கோ தான் வந்து ஒரு இடத்த வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும், அதாவது நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இவ்வளோ எண்டமிக் ஸ்பீசஸ்லாம் இருக்குது, ஸோ இதை வந்து நீங்கள் பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நாமினேட் பண்ணணும். ஆனால் நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் வில்லால் இருக்கலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது அவங்க வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து நிறையா பணம் வந்து ஒதுக்க வேண்டியது இருக்கும். இதுக்காகவே நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிச் கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து இன்னும் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் கூட இல்லை. ஸோ அதனால் இங்கெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து வரணும். அவங்களோட கவர்மெண்ட் வந்து நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீடாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து May 22 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம பயோடைவர்சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஆர்டிக்கிள் பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் டு இஷ்யூ ஆதார் கார்ட்ஸ் டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கிள் 21க்கு ஒரு நியூ டைமென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது மியர்லி வந்து ஃபிசிக்கல் ரைட் கிடையாது, இதில் வந்து ஹியூமன் டிக்னிட்டியும் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் இப்போ வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஆதார் கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கிள் பார்க்கலாம். பிரிக்ஸ் மஸ்ட் ப்ரெஸ் ஃபார் எய்ட் டு டேக்கிள் கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அந்த பிரிக்ஸில் இருப்பாங்களா அவங்க அந்த கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த யுக்ரைன் கிரைசிஸால் என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு, விலைவாசிலாம் வந்து எந்தெந்த பொருட்களில் வந்து அதிகமாகிருக்கு, அதுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸ் இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க. நம்ம வந்து பிரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம்
5 கண்ட்ரீஸ் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பிங் தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலாக வந்து ஒரு சம்மிட் வந்து நடத்துகிறாங்க. அதாவது இந்த 5 கண்ட்ரீஸோட தலைவர்களும் வந்து ஆனுவல் சம்மிட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இந்த சம்மிட்ஸ் வந்து யார் தலைமையேற்று நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த 5 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2021 13th பிரிக்ஸ் சம்மிட் வந்து நடக்கும். அப்போது வந்து இந்த 2021 நம்மளோட இந்தியா தான் வந்து பிரசிடென்சி பொசிஷனில் வந்து இருப்போம். இப்போ 2022 யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இருக்காங்க. ஒரிஜினலாக வந்து இந்த பிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இல்லை. 2010 லாஸ்ட்டாக தான் வந்து யார் ஆட் ஆகிருக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆட் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2009 வந்து பிரிக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2010 தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆட் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ஆனுவலாக வந்து தலைவர்கள்லாம் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர வந்து இந்த மாதிரி ஃபாரின் மினிஸ்டர்ஸோட மீட்டிங், அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டார், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸாகவும் இந்த கண்ட்ரீஸோட மினிஸ்டர்ஸ் வந்து மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். மோடி டு ஃப்ளை டு ஜப்பான் ஃபார் குவாட் சம்மிட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் வந்து குவாட் சம்மிட் வந்து நடக்க போது அதுக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கே போகிறாரு, ஜப்பான் வந்து போகிறாரு. நம்ம இதில் வந்து குவாட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இவங்க எல்லாரும் இருக்காங்க. இந்த டயலாக் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த குவாட் குரூப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த 4 கண்ட்ரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட மிலிட்ரி பவர், எக்கனாமிக் பவர் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இந்த டயலாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 2007 இந்த குவாட் குரூப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியாவும் யூஎஸும் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் மலபார் அப்படிங்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸை வந்து இயர்லி வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2007 வந்து இந்த 4 கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 4 பேரும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க. எதுக்காக இந்த நேவல் எக்ஸசைஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் மற்ற கண்ட்ரி வந்து என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட நேவல் ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுறதுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து 2007 இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நேவல் எக்ஸசைஸ்லாம் நடத்தலான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. இவங்க இந்த கண்ட்ரிஸ் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டாங்க. இந்தியாவும் யூஎஸும் தான் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த எக்ஸசைஸை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. 2015 தான் ஜப்பான் வந்து இந்த நேவல் எக்ஸசைஸ்லேயே வந்து பெர்மனன்ட் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 2017 ஏஷியன் சம்மிட் வந்து நடக்கும், மணிலாவில் வச்சு நடக்கும். இந்த சம்மிட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 4 கண்ட்ரியோட தலைவர்களும் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 2007 ஸ்டார்ட் பண்ண பேச்சுவார்த்தை வந்து அப்படியே இருக்குது, அதை வந்து நம்ம ரிவைவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம ரிவைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் வந்து பசிபிக் ரீஜியன். இந்த பசிபிக் ரீஜியனில் பார்த்திங்கன்னா சவுத் சைனா சி இந்த இடத்துல நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸோட லா ஆஃப் சி படி அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மெரிடைம் பவுண்ட்ரியை வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்தா தெரியும், ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்காங்களா. இப்போ வியட்நாமுக்கு வந்து இந்த இவ்வளோவும் வரும், இந்த ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்கிறது எல்லாம் வரும். அதே மாதிரி ப்ரூனே இந்த கண்ட்ரிக்கு வந்து இவ்வளோ இடம் வரும், இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க.
இந்த மாதிரி அவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தையை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையை வந்து 2017 வந்து என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. புதுப்பித்ததுக்கு அப்புறமா 2021 வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிஃபிக்கை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி இங்கெல்லாம் வந்து மெரிடைம் ஆர்டர், அதாவது யுனைடெட் நேஷன் லா படி உள்ள ஆர்டரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 4 கண்ட்ரியும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த COVID-19 இந்த டைமில் வந்து இந்த குவாடோட மீட்டிங்கும் வந்து நடக்கும். இந்த மீட்டிங்கில் இந்த 4 கண்ட்ரியை தவிர பார்த்திங்கன்னா சவுத் கொரியா, நியூசிலாந்து, வியட்நாம் இவங்கெல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங்கை வந்து குவாட் ப்ளஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜப்பானில் வந்து இந்த குவாட் சமிட் வந்து நடக்க போகுது. இதில் வந்து அவங்க இந்த பசிபிக் இஷ்யூ பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறமா உக்ரைன் இஷ்யூ பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் டு அசாம் கான் அண்டர் ஆர்டிக்கல் 142 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 142 மூலமாக அசாம் கான் அப்படிங்கிறவருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் வந்து பேரறிவாளன் அப்படிங்கிறவரை வந்து இந்த ஆர்டிக்கல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆர்டிக்கல் 161 படி கவர்னர், ஆளுநருக்கு வந்து இந்த மாதிரி குற்றங்களை வந்து பாடன் பண்ணுற, மன்னிக்கிற பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கவர்னர் வந்து இந்த பேரறிவாளனோட மெர்சி பெட்டிஷனை வந்து அப்படி எந்த முடிவும் எடுக்காமலே ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருந்ததுனால ஜஸ்டிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிக்கல் 142 மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிக்கிளையும் இப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் 142 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்டிக்கல் 142 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து யூனிக் பவர் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுக்குது. அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து கொண்டு வரதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு லாவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டாட்யூட்டோ ஒழுங்கான ரெமெடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தில் முடிவெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகாலிட்டி, இன்ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து ப்ரொசீடிங்ஸில் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்டிஸை வந்து கொடுக்கறதுக்காக ஆர்டிக்கல் 142 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் 142 வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து பவர் வந்து கொடுக்குது. ஸோ அது மூலமாக தான் இப்போ இவருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்து அவ்வளோதான். நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து நம்ம பே பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். ஆனால் வந்து என்னால் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்க முடியல. நான் ஒரு 20 days அந்த மாதிரி தான் நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் வந்து பே பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் நான் ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டேன். எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணல. ஸோ நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னா பார்த்து ரிப்ளை பண்ணிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து அனுப்பிடுவேன். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ இல்லை அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.